அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, ஆர்ஆர்பில நடந்த குரூப் டில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். டிசம்பர் 1ஆம் தேதி நடந்த ஷிஃப்ட் 2 வந்து இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க சம்முக்கு போலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணா எவ்வளவு தூரம் வந்து ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவு தூரம் வந்து நம்ம ஈஸியா எக்ஸாம்ஸ்ல அப்ரோச் பண்ண முடியும். நம்மளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தடை இந்த காணொலியில நீங்க பார்க்கலாம். வாங்க சம்முக்கு போலாம். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 195 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு மற்றும் நீளம் 15 சென்டிமீட்டர் எனில் அதன் செவ்வகத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, செவ்வகத்தோட நீளம் ஃபார்முலா வந்து பார்க்க போறோம். நீளம் ஃபார்முலா நமக்கு தெரியும், எல்பி. எல்பி வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 195 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீளம் வந்து 15, வெத்து வந்து தெரியாது, அதுல இருந்து கண்டுபிடிப்போம். 195 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பி கிடைச்சது. அப்படிதானே? பி சிக்கல் டு அடி விடுங்க, 15ஆல 150, இது ஒரு 45, ஸோ இது ஒரு 3, 13 கிடைக்கும். சரிதானா? 10னா 150, 3னா 45, ஸோ 13, பி வந்து 13 கிடைக்கும். ஸோ இது மூலமா வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். 2 ஆஃப் எல் பிளஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு வந்து சுற்றளவு. ஸோ 13 பிளஸ் வந்து 15 இன்ட்டு 2. ஸோ இதுல கூட்டினோம்னா நமக்கு அதான் 28 இன்ட்டு 2 56 கிடைக்கும். சரிதானா? 28 இன்ட்டு 2 56 கிடைக்கும். ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வகுப்பில் உள்ள 35 மாணவர்களின் சராசரி வயது 13 ஆண்டுகள். ஆசிரியரின் வயதையும் சேர்த்தால் மொத்த குழுவின் வயது 14 ஆண்டுகள் ஆகும். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர் இருக்காங்க. இது சராசரி வயது வந்து 13. இப்போ 36 இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது டீச்சரை சேர்த்து கொடுத்தோம், சேர்த்தா பிறகு 36. ஆவரேஜ் வயது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. இங்க வந்து +1, இந்த சைடு வந்து +1. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டையுமே டைரக்டா ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். 49 அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பெண் 80 நிமிடங்களுக்கு 20 மீட்டர் பெர் நிமிடம் வேகத்திலும் 60 நிமிடங்களுக்கு 55 மீட்டர் பெர் வேகத்திலும் பயணம் செய்தார். அவரது சராசரி வேகம் என்ன? ஆவரேஜ் ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 80னா ஆவரேஜ்னா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம்? டிடி பை டோட்டல் டைம். சரியா? இது ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே 1600 டிராவல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 300. ஸோ மல்டிப்ளை பண்ணிடுமா? 55, இப்போ 0, 3, 30, 33, 330, 3300. சரிதானா? 3300 பை டோட்டல் டைம் எவ்வளவு? இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 140 கிடைக்கும். சரிதானா? 140 கிடைக்கும் டோட்டல் டைம். என்னென்ன பண்ணிருக்கோம்? 80யும் 60யும் கூட்டியிருக்கோம். 80யும் 60யும் கூட்டினா நமக்கு வந்து 140 கிடைக்கும் டோட்டல் டைம். ஸோ இப்போ டிவைட் பண்ணுவோம். இது 4900 பை 140 கேன்சல் பண்ணீங்கன்னா, ஸோ இது 7, 2, 7 49, 0 70, அடி கொடுத்தோம்னா 2 35 கிடைக்கும். சரிதானா? ஸோ நல்லா கவனிங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டைம், இது ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 20 இன்ட்டு 80 1600, அதே மாதிரி 60 இன்ட்டு 55 3300 பை இங்க எவ்வளவு நிமிடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 80 நிமிஷம் இங்க ஆயிருக்கு, இங்க ஒரு 60 நிமிஷம் ஆயிருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 140 டிவைட் பண்ணி பார்த்தோம்னா டேரக்டா ஆன்சர் கிடைச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1/20 என்பது 10/70 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்னன்னா 1/20 டைரக்டா போட்டுருங்க. 1/20 அப்படின்னு போட்டுருங்க. அதே மாதிரி 1/7 போட்டுருங்க. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அது 10/70 போட்டீங்கன்னா தலையில போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிதானா? இன்ட்டு 100 போடணும். இன்ட்டு 100 போட்டா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இப்போ எவ்வளோனா 7/20 இன்ட்டு
100. ஸோ அடி விடுங்க. ஸோ அடி கொடுத்தோம்னா 5. ஸோ 35%. ஸோ 35% வந்து நமக்கு வந்து ஆன்சர் இருக்கும். சரிதானா? மல்டிப்ளை பண்ணா 35% கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் அடக்க விலை 10,720. அது 9,862 ரூபா 40 பைசாக்கு விற்கப்பட்டது. நஷ்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிதானா? முதல்ல இது சப்ராக்ட் பண்ணணும். சரிதானா? 10,720 9,862.40 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, இது ஒரு 60, 9ல 2 பட்சம் 7, 11ல 6 பட்சம் 5, 8. சரிதானா? 16ல 16 6 வச்சுன்னா 0 கிடைச்சு, 16ல 8 வச்சுன்னா ஸோ இந்த வேல்யூ என்ன கிடைக்கும்னா பை காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் அளவு 10,720. 10,720 இன்ட்டு 100 போடுங்க. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணனா இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஏன்னா இது மல்டிப்ளை பண்ணா 2 டெசிமல் கேன்சல் ஆயிரும். சரிதானா? 10,720. ஓகே. அப்போ ரிமைனிங் 8,576 பை 10,702. ஸோ இப்போ இதை எதால மல்டிப்ளை பண்ணா இங்க 6 வரும். இந்த 2 எதால மல்டிப்ளை பண்ணா 6 வரும்னு பாருங்க. இது 3 இன்ட்டு 8. இந்த 2 நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ணா 6 வரும். ஸோ இப்போ 3% இருக்கா? இல்ல. இப்போ 8% மல்டிப்ளை பண்ணா மேல 8 கிடைச்சிடும். ஸோ இங்கேயும் 8,000 சம்திங் 8% வந்து ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக. மல்டிப்ளை பண்ணா அதெல்லாம் கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 57 சென்டிமீட்டர், சரி 57 மீட்டர் கொண்ட குச்சி மற்றும் 399 மீட்டர் நீளமுள்ள 2 மரக்குச்சிகள் உள்ளன. அந்த குச்சியின் சம நீளமுள்ள துண்டுகளாக வெட்ட ஒவ்வொரு குச்சியும் சாத்தியமான அதிகபட்ச நீளம் என்ன இருக்கு? ஸோ அப்சல்யூட்லி 7 தான். இதோட HCF தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளா பார்க்கணும்னா இதுல இருந்து 399 இது HCF கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 57 அப்படிங்கிறது கிடைச்சிடும். சரி, 2ல இருந்து வெளியே எடுக்கக்கூடிய டான் இதுல 57 எடுக்கலாம், அதுலயும் 57 எடுக்க முடியும். 57 மல்டிபிள்னா 749, 7 டேபிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ மற்றும் பி மற்றும் சி ஒரு வேலையை 3, 2, 6 நாட்களில் செய்வார். சரி, ஓகே. ஏ, பி அண்ட் சி 3, 2, 6 இது மீச்சமா எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். இது 2 மடங்கு, இது 3 மடங்கு, இது 1 மடங்கு. என்ன சொல்லிருக்காங்க? அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அதே வேலையை மும்மடங்கு செய்ய எவ்வளவு நாளம் ஆகும்? ஸோ இதெல்லாம் கூட்டு 6/6 6/6 1 கிடைக்கும். இது மும்மடங்குனா 3ஆ மல்டிப்ளை பண்ண 3 தான் ஆன்சர். அவ்வளவுதான். சரிதானே? 3 தான் 3 daysல முடிச்சிருவாங்க. 8வது கொஸ்டின். ஒரு தந்தை, தாய், மகன் மற்றும் மகள் அடங்கிய குடும்பத்தில் மகனுக்கும் மகளுக்கும் இடையான மகனுக்கும் சன்னு அண்டு வந்து டாட்டருக்கான டிஃபரன்ஸா சொல்லியிருக்காங்க. எவ்வளவு? 3. அதே மாதிரி தந்தைக்கும் தாய்க்குமான ஃபாதர் அண்ட் மதர் இவங்களுக்கான டிஃபரன்ஸ் என்ன எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 3. சரிதானா? இடையே உள்ள வித்தியாசம் சமம் அப்படின்னு சொல்லி, சமம்னா அங்க 3ன்னா இங்கே 3 இருக்கும்னு சொல்லி மீனிங். குடும்பத்தின் மொத்த வயது எல்லாரையும் கூட்டுங்க. ஃபாதர், மதர், டாட்டர், சன் இவங்க எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா வயது எவ்வளவுனா 144. தந்தை மூத்தவர், மகன் இளையவர். தந்தை ஃபர்ஸ்ட், தந்தை தான் லாஸ்ட் வந்து சன். ஸோ அதனால அந்த அசம்பிள்ல கரெக்டா எழுதிட்டோம். இளையவரெனில் மகனின் வயது தாயின் வயதில் பாதி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயோட வயதுல பாதி. அப்போ 2 மடங்கு அப்படின்னு மீனிங். ஸோ இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாதருக்கு ஃபாதர் போட்டாச்சு. ஸோ இந்த மதர் வந்து எப்படி சொல்லலாம்னா 2 மதர் பை இதான் மீனிங். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எம் = 2s கிடைக்கும். மதர் அப்படின்னு கூடியவங்க மகனோட 2 மடங்கு வயதுக்கு ஈக்குவலா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க 2s கிடைக்கும். சரிதானா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்து மகளின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல யாரு மூத்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாதர் இஸ் எல்டஸ்ட்
சன் இஸ் யங்கஸ்ட் சில்ட்ரன். அப்போ சன்னு தான் வந்து இளையவர், அப்போ டாக்டர் வந்து மூத்த. அப்போ 3 வயசு வித்தியாசம்னா s+3 பிளஸ் எஸ். ஓகேவா? இங்க ஃபாதர் பதில் என்ன போடலாம்னா f ஈக்குவல் டு 2s பிளஸ், ஏன் போடுது அப்படின்னா மதருக்கோட வேல்யூஸ் வந்து 2s, அவங்களோட மதிப்பு 3 வயசு கூட்டணும் அப்படின்னா ஃபாதரோட ஏஜ் கிடைச்சிடும். சரிதானா? சப்போ என்ன பண்ணலாம்னா சப்போ 2s பிளஸ் 3 பிளஸ் 2s பிளஸ் சன் டாக்டரோட வயசு s பிளஸ் 3 அடுத்து பிளஸ் எஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 144. எரேஸ் பண்ணிட்டு எழுதுறேன். 144. சரிதானா? இப்போ இது வந்து யாரு குள்ளதுன்னா ஃபாதர் குள்ளது, இது வந்து மதர் குள்ளது, இது வந்து டாட்டர் குள்ளது, இது சன்னுக்குள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி நம்ம ஐடென்டிட்டியில கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இந்த சம்முக்கு. ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 2s 2s 4s 5s 6s 6s plus 6 6s plus 6 equal to 144. 6 அங்கிட்டு போச்சுன்னா 6x equal to 138. s equal to 2 1 3 23. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பிங்கிறதான் இது கரெக்ட் ஆப்ஷன். சரிதானா? இங்க என்ன கேட்டுக்காங்க, மகளின் வயது கேட்டுக்கோங்க. அப்போ ஆப்ஷன் பி கரெக்டா? தப்பு. சன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். டாக்டரோட வயது அப்படின்னா +3. அப்போ டாக்டர் வந்து s+3 தானே. அப்போ s+3 அப்படிங்கும்போது 26 அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். சரிதானா? இது தப்பு. 26 அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 146 மற்றும் 196க்கு இடையான மொத்த பகா எண்களின் எண்ணிக்கையை கண்டறிக அப்படின்னு சொல்லி. மொத்த பகா எண்கள் அப்படிங்கும்போது இதுல வந்து கொஞ்சம் லென்த்தியா போகும். ஸோ எழுதிடுதேன். அதை எழுதிட்டு கொஞ்சம் பவுஸ் பண்ணி எழுதிட்டு நான் வீடியோ ஆன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா பகா எண்கள் 146க்கும் 196க்கும் இடையில உள்ள பகா எண்களை எழுதி வச்சிருக்கேன். ஸோ இது பகா எண்கள் அப்படின்னு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. சில எண்களை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஒற்றைப்படை எண்கள், அதாவது ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஆடு நம்பர் மட்டும் எழுதி வச்சிருக்கு. சரிதானா? இப்போ அந்த ஆடு நம்பர்ல எதெல்லாம் அடிபடும் அப்படிங்கிறத 1 by 1 செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 5ஆல் அடிபடக்கூடியதை பார்த்துருவோம். ஏன்னா 5 தான் ஈஸியா கட் பண்ணலாம். இங்க 65 75 85 95 5 நம்பர் கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கடையில எத்தனை நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 20, இது ஒரு 5, 25 நம்பர் வந்து ஆடு நம்பர் எழுதியிருக்கேன். அதுல ஒரு 5 நம்பர் கேன்சல் ஆயிடுச்சு. சரிதானா? அதுக்கடுத்து 3ஆல் அடிபடக்கூடிய நம்பர். ஸோ இதுல நம்பர்லாம் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3ஆல் அடிபடணும். 1 4 7 7 5 12. ஸோ 3ஆல் அடிபடும். ஸோ இது அப்போ கண்டிப்பா அடிபடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிபடாது. 12 இது 14 அடிபடாது. இந்த 6 7 அடிபடாது. 5 3 3ஆல் அடிபடும். 5 7 5 9 இது 3ஆல் அடிபடும். சரிதானா? ஸோ அதுக்கடுத்து 61 அடிபடுமா? அடிபடாது. அடிபடாது. 167 3ஆல் அடிபடுமா? அடிபடாது. 169 7 9 16 அடிபடாது. ஸோ 7 7 14 அடிபடாது. 1 7 1 அடிபடும். 9 வருது அடிபடும். 8 3 11 14 1 15 அடிபடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம டிவிசிபிள் ரூல் வந்து நமக்கு அக்யூரேட்டா தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுதா கேன்சல் ஆகலையா அப்படிங்கிறத நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியும். ஸோ 3ஆம் நம்பரு 5 7 9 11 இந்த பகாயன்களா 1 by 1 டிவைட் பண்ண கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் எத்தனை இருக்கோ அதான் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுல வந்து 8 7 8 9 17 இது கிடைக்க வாய்ப்பு இல்லை. இது 10 வாய்ப்பு இல்லை. இது 3ஆல் அடிவிடும். இது 3ஆல் அடிவிடும். 18 அது ஒரு 9 18 கிடைச்சிடும். சரிதானா? 10 11 கிடைக்கல. 10 13 கிடைக்கல. ஸோ இந்த 3ஆல் அடிவிடும் தான் 5 முடிஞ்சிச்சு. அடுத்து 7 7 49 14 7 அடிவிடல. 14 மிச்சம் 1 அடிவிடல. 14 மிச்சம் 1 அடிவிடல. 14 மிச்சம் 21 அடிவிடுது. 121. சரிதானா?
ஸோ அடுத்து 14 2 23 அடிவிடல, 14 27 7 21 28 அடிவிடாது, 29 அடிவிடாது. ஸோ இப்படி 1 பை 1 செக் பண்ணணும். செக் பண்ணா தான் வந்து நமக்கு எடுக்கும். நியர்பை ஆன்சர் கிடைக்குமானா கிடைச்சிடும். சரிதானா? இதுல வந்து ஆன்சர் வந்து மொத்தம் எவ்வளவுனா 10 நம்பர். நீங்க வந்து 1 பை 1 அடி கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 10 நம்பர் வந்து ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ உள்ள மாடர்னா உள்ள வேல்யூஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3 ஆஃப் ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூஸ் என்னன்னா a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு மீனிங். a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு. அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a மைனஸ் 1 பிளஸ் a மைனஸ் 4 பிளஸ் a மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற பொருள். ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 3a ஈக்குவல் டு 7 5 12. ஸோ 12 a ஈக்குவல் டு 4. அவ்வளவுதான் ஆன்சர், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எண்ணின் 20% 72 உடன் கூட்டினால் கிடைக்கும் முடிவு அதே எண்ணாக இருக்கும். சரியா? எக்ஸ் கூட எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்டு 20% பிளஸ் 72 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த எண்ணோட 80% கொடுங்க. இது 20 பிளஸ் 80 இதுதான் வாய்ப்பு இருக்கு. அப்போ 80 அப்படின்னு கூடியது 72 மீனிங். ஸோ ஆப்ஷன் சி தான். சரிதான், கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சாலே போதும். அடுத்து, ஒரு மனிதன் ஒரு வேளையில் 6 1 பங்கை 13 நாட்களிலும் 6 ஒரு பங்கு 1/6 13 சாமன் அப்படின்னு கூடியது அதே வேலையை எழில் ஒரு பங்கை ஒரு நிமிஷம் சாமன் கேன் டூ 1/7 ஒரு வேலை 1/7 வருவாங்க. சரியா? 1/7 ஏழில் ஒரு பங்கு சாரி 7 ஒரு பங்கும் போது 1/7 தான். 1/7 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 19 நாள்லயும் முடிக்காங்க. இருவரும் சேர்ந்து வேலையை செய்தால் அந்த வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து செய்யணும். ஸோ 6 × 13 65 78. ஸோ 78 நாள்ல இங்க ஏங்கர செய்வாரு. இங்க சாமான் அடிச்சிடக்கூடியது 7 × 19 140 ஒரு 7 கழிச்சோம்னா 133. சரிதானா? இது ரெண்டுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அது ஷார்ட்கட்டா நம்ம செய்யணும். ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஆன்சர் டேரக்டா போட்டலாமா? சொல்லு. ஆயில்ஸோட எல்சிஎம் 78 பிளஸ் 133 பை 78 இன்ட்டு 133 போட்டுட்டு அந்த வேல்யூவை தலைகளா மாற்றணும். ஏன்னா டேஸ்க்கு மாற்றும் போது தலைகளா மாற்றணும். அப்ளை பண்ணிட்டு இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 10,374 பை 211. இதை கிராஸ் பண்ணோம்னா 49.165 கிடைக்குது. ஸோ நியர்பை வந்து இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 49.2 ஆன்சர். சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவப்பு பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு டோக்கன் உள்ள ஒரு பையில் சிவப்பு மற்றும் பச்சை டோக்கன்களின் விகிதம் 14:8 ஆகவும் இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு டோக்கன்களின் விகிதம் 2:6 ஆகவும் இருந்தது. பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு டோக்கன்களின் எண்ணிக்கை விகிதம் என்னன்னு கேட்டாங்க. ஒரு பேக்ல ரெட்டு கிரீனு பிங்க் இருக்குது. சரிதானா? இப்போ வந்து ரெட் அண்ட் கிரீன், ரெட் கிரீன் வந்து 14:8. ரெட்டுக்கும் கிரீனுக்கும் 14:8 கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடி கொடுத்தோம்னா எத்தனை கிடைக்கும்? 7:4 கிடைக்கும். அடுத்தது ரேஷியோ ஆஃப் த பிங்க் அண்ட் ரெட். பிங்க் இந்த சைடில் இருக்கு, நீங்க இந்த சைடு அடிக்கலாம். பிங்க் அண்ட் ரெட்டு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2:6. அடி கொடுத்தோம்னா 1:3 கிடைக்கும். கிராஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இதே இடத்துல 7 இந்த வேக்கண்ட தூக்குங்க, 3 போட்டுக்கோ, பெருக்குங்க 12 21 7. இப்போ என்ன கேட்டிருக்காங்க?
கிரீன் டு பிங்க், கிரீனுக்கும் பிங்குக்கான ரேஷியோ என்ன? 12:7. சரியா? 12:7 ஆன்சர் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரிதானா? அடுத்த கொஸ்டின், 1533 மீட்டர் நீளமுள்ள ஒரு தொடர்வண்டி ஒரு கம்பத்தை 73 வினாடிகளில் கிடைக்கிறது எனில் 420 மீட்டர் நீளமுள்ள ஒரு நடைவடையை அந்த தொடர்வண்டி கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தை காண்க வச்சிருக்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் தெரியும் 1533 பை டைம் தெரியும் 73. இதை டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். சரிதானா? ஸோ 3ஆல பெருக்குனா 700. சரி, 2ஆல அடி விடுக்குமா? 2 ஃபர்ஸ்ட் 2 டேரக்டா எடுத்துமா அடி விடுங்க. 2னா 146. 146ஆ? 153 கலைஞர். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 போச்சுன்னா 7 73. ஸோ 2 1 இதுல 21 கிடைச்சு. ஸோ இதுல வந்து ஸ்பீடு வந்து 21 கிடைச்சு. சரிதானா? 21 மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட். சரியா? இப்போ வந்து என்ன கேட்டாங்க, 420 மீட்டர் லாங்கையும் சேர்த்து கடக்க எவ்வளவு டைம் ஆகும்னு இருக்காங்க. ஸோ 1533 பிளஸ் வந்து 420 பை 21. ஸோ இதை அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு தெரியும். 73. சரிதானா? 21 இதை அடி கொடுத்தீங்கன்னா 2 20. ஸோ அப்போ 93. ஸோ 93 தான் ஆன்சர். சிம்பிளா டார்கெட்டை முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 3 துண்டுகளாக உடைக்கப்படுகிறது. ஓகே, பெரிய துண்டின் நீளம் மிகச்சிறிய துண்டின் நீளத்தை போல 3 மடங்கு. ஸோ ஏ பி சின்னு 3 துண்டு வச்சாச்சு. இது பெரிய துண்டு நீளம், இதான் பிக்குன்னு வச்சுக்கோங்க. இதே போல ஏனா இது 3A. ஓகேவா? 3 மடங்கு, இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்னு வச்சுக்கிட்டாங்க. 2 பெரிய துண்டுகள் நீளம், 2 பெரிய துண்டு, இந்த 2 தான் 2 பெரிய துண்டு. ஏ பி தான் வந்து என்னது 2 பெரிய துண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெரிய துண்டு நீளம் இடையுள்ள வித்தியாசம் 2 சிறிய துண்டுகளுக்கு இடையுள்ள வித்தியாசம் சமம். சரியா? இது 2ஏன்னு வச்சுக்கோ, இது 2ஏன்னு வச்சுக்கோ. சரியா? கேன்னு வச்சாலும் சரி, ஏன்னு வச்சாலும் சரி, வச்சுக்கணும். 2K and 3Kன்னு வச்சுக்கணும். ஏன்னா அது மேல ஏன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் கலப்பலாம். சரி, இது K 2K and 3Kன்னு வச்சாச்சு. இது ரெண்டுக்கான வித்தியாசம், இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் 1. சிறிய துண்டுகளுக்கு இடையில வித்தியாசம் 2 பெரிய துண்டுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்துக்கும் சமம் முடியும். இது ரெண்டுக்கான வித்தியாசம் 1. அப்போ ஈக்குவலா எடுத்தாச்சு. மிகப்பெரிய துண்டின் நீளம் மீட்டர்ல என்ன அப்படின்னு கேட்டாங்க. பெரிய துண்டோட நீளம் மீட்டர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. 6K எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 24. எல்லாத்தையும் கூட்டியிருக்கேன். K எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா K 4. சரியா? ஸோ இப்போ மிக பெருசு அப்படிங்கும் போது நம்ம வந்து வேல்யூஸ் வந்து 3K பாருங்க. 3K பார்த்தோம்னா 3×12. ஸோ ஆன்சர் 12. ஓகேவா? இதான் ஆன்சர். ஸோ வந்து இது கேட்கறது மிக சிறுசுன்னு எடுத்துக்கிட்டோம், 3Kங்கிறது பெருசுன்னு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் மாற்றி எடுத்துட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ண மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, find the value of sin 80 degree by cos 10 degree minus of sin 57 degree secant 33 degree plus 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது சிம்பிள் மெத்தடு. sin 80 அப்படிங்கும்போது cos 10 எப்படி எழுதலாம், sin 90 minus 10 எழுதலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல sin 80 தான் கிடைக்கும். சரியா? மைனஸ் ஆஃப் sin 57 degree secant 1 by sin over secant sin 90 minus 33 போட்டோம்னா இங்கேயும் 57 degree தான் கிடைக்கும். sin 90 minus theta equal to secant theta. காசு அங்கேயும் இதை வந்து காசு எடுத்துக்கலாம். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா
இந்த இடத்துல காஸ் தீட்டா, இது காஸ் தீட்டா. இதுனா காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் தீட்டா அப்ளை பண்ணலாம். நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை அடி விட்டுருங்க. இது 1, இது அடி கொடுத்தா 1, 1 மைனஸ் 1 0, பிளஸ் 2 தான் ஆன்சர். சரிதானா? இதோட மதிப்பு 1 மைனஸ் 1 பிளஸ் 2, ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 2 தான். ராமனின் வருமானம் 12,000. ஒருத்தரோட வருமானம் எவ்வளவுனா 12,000. சரியா? தனது வருமானத்தில் 27%, 27% வந்து சேமிக்கிறார். இப்போ ரிமைனிங் 73% வந்து சேவிங்ஸ், இது எக்ஸ்பென்ஸ். நம்ம என்ன சொல்லிட்டாங்க, வருமானம் 20% கூடிடுச்சு. இது 100 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 100னா 20%, 120 கூடிடுச்சு. அதே மாதிரி செலவு 15% கூடியிருக்கு. 15% என்ன இருக்கு, செலவு கூடியிருக்கு. அப்ப எவ்வளவு கூடியிருக்குன்னா 10%னா 7.3, 5%னா 3.5, அது ஒரு 1.5, 3.65 கூட்டுங்க 10.95. 10.95% வந்து என்ன இருக்குது சார், 10 ரூபா 10.95 வந்து கூடியிருக்கு. அப்போ 83.95 வந்து வரும். 83.95. ஸோ இதுல இருந்து 120 வந்து 83.95 கழிச்சோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் என்ன வருதோ அதான் சேவிங்ஸா கிடைச்சது. சரிதானா? அப்ப அந்த வேல்யூ எவ்வளவு வரும், இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 36.05 கிடைக்கும். சரியா? பழைய சேவிங்ஸை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 9.05, 9.05 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிதானா? சரி, இது 10 ரூபா 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது 15% இன்க்ரீஸ் ஆகி 10 ரூபா 95 பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது 9.05 பைசா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிதானா? பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதோட வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 12,000 இன்ட்டு 9.05 இன்ட்டு 1/100 பர்சன்டேஜ்ல பார்க்கறதுக்காக நம்ம கண்டக்ட் போடுறோம். ஸோ இந்த ரெண்டு டிவிஷன் கேன்சல் ஆகிடும். ஸோ 120 இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 905 12 0 1 905 0 6 8 10. ஆல்ரெடி இங்க ஒரு 0 இருக்கு, 120ல ஒரு 0 இருக்கு. இந்த 0 சேர்த்தோம்னா இந்த ரெண்டு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்க வேண்டியது. இந்த ரெண்டு ஸ்தானங்களுக்கு புள்ளி வச்சோம்னா 1086 தான் ஆன்சர். சரிதானா? 1086 தான். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இன்கம்க்கு 100% எடுத்துக்கோம், அது சேவிங்ஸ் 27%, அப்ப எக்ஸ்பென்ஸ் 73%. சரிதானா? இப்போ இதுல 100%த்துல 20% கூடி இருக்கு. என்னது கூடி இருக்குது, இன்கம் கூடி இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸும் 15% கூடி இருக்கு. நார்மலா இப்ப லாஜிக் பார்த்தா தெரியும், இங்க 20 கூடி இருக்கு, இங்க 15 கூடி இருக்கு. ஸோ அப்போ இங்க ரிமைனிங் ஒரு 5% என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க இன்க்ரீஸ் தான் பார்த்துருக்கு. சரிதானா? ஆன்சர் வந்து இன்க்ரீஸ் தான். ஸோ அது எவ்வளவு வேல்யூ அப்படின்றத நம்ம இங்க கால்குலேட்டிவா போட்டிருக்கோம். ஸோ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு இந்த 15%னா 10%ங்கிறது 7.3, 5% 3.65, இது கூட்டம்னா 10.95 கூடி இருக்கு. 73ல இருந்து 10.35 கூடுச்சு அப்படின்னா 83.95. இதை வந்து 120ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா 36.05. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சு. அடுத்த கொஸ்டின், ஆண்டுதோறும் 10% கூட்டப்படும் கூட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. முதல் வருஷம் 10%, அடுத்த வருஷம் 11%, டோட்டலா 21%. 21% கூடி இருக்குதுன்னு இருக்கு. சரியா? 2 வருஷத்துல. ஸோ அப்போ இந்த 7,700க்கு 21% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கிடைக்கும். 10% 770, அடுத்து 10% 770, 1% 77. ஆட் பண்ணுங்க, 7, 21, 1, மீது 2, 14, 14, 1217. இத 7,700 கூட்டுங்க. 7,700 1717. ஆன்சர் 17 எதுல இருக்கு, இது ஒரு ஆன்சர் அவ்வளவுதான் முடிச்சு.
நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஆசிரியர் 15 ஒரே மாதிரியான தேர்வு கோப்புகளை தயாரிக்கிறார். அதில் 8 வினாத்தாள்கள், 8 விடைத்தாள்கள் மற்றும் 27 - 3 பார் 6 + 4 அங்க கூடுதல் பக்கங்களை கொண்ட ஒரு சிறு புத்தகம் உள்ளன. அந்த ஆசிரியர் 15 கோப்புகளுக்கும் சேர்த்து மொத்தம் எத்தனை தாள்களை பக்கங்களை தயாரிப்பார்கள் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது நம்ம என்னன்னா 15 செட் இருக்கு. 15 செட் இருக்கு. ஓகே. இதுல ஒரு செட்டுல என்னெல்லாம் இருக்கு? கொஸ்டின் 8, ஆன்சரு 6, ஆன்சர் ஷீட் வந்து 6, கூடுதல் பக்கம் அடிஷனல் பேப்பர்ஸ் வச்சுக்கோம். அடிஷனல் பேப்பர்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா 27 - 3 / 6 + 4 அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுதான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணா கொடுத்துருக்காங்க. சின்ன லாஜிக். 27 - 3 24, 24ல இருந்து 6 டிவைட் பண்ணோம்னா இது ஒரு 4 தான் கிடைச்சு. 4 + 4 எத்தனை? 8. அப்போ 8 + 6 + 8 கூட்டுங்க. 16 + 6 22. சரிதானா? 22 வச்சிருக்கேன். அப்போ 22 × 15 330 ஆச்சு. 20 12 15 300 2 15 30. ஸோ 330 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 8 7 இந்த தரவுல வந்து முகடு மற்றும் எக்ஸின் மதிப்பு தாங்க. இதோட முகடு மதிப்பு என்னன்னா 7ன்னு சொல்லிட்டாங்க. முகடு அப்படின்னாலே மோடு அப்படின்னு. மோடு மீன்ஸ் ரிப்பீட்டட் ஆகுது அப்படின்னு பேரு. ரிப்பீட்னு பேரு. மேக்ஸிமம் எது ரிப்பீட் ஆகிட்டு. ஸோ இங்க வந்து 7 7 7 3 இடம் இருக்கு. ஸோ அதனால இது 3 கொடுத்துட்டாங்க. பார்த்தா 8 பார்ப்போம். 8 8 8. ஸோ அது 3 இடம் வந்திருக்கு. அப்போ எது அதிகமா இருக்கும், ரிப்பீட்டடா திருப்பி வந்திருக்கோ அதுதான் வந்து மோடா இருக்க வாய்ப்பு. அதான் ஆன்சர். சரிதானா? அப்போ 3 தடவைக்கு மேல வந்தாதான் வந்து என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆன்சர் வந்து மோடு வந்து 7 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதாவது இதோட வேல்யூஸ் வந்து 7 இருந்தால் மட்டும்தான் மோடோட வேல்யூ 7 அப்படின்னு அவங்க ஆன்சர் கொடுக்க முடியும். சரிதானா? இப்போ ஆன்சரு 7. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 4000 என குறிக்கப்பட்ட ஒரு பொருள் 280 விற்கப்பட்டால் தள்ளுபடி சதவீதம் என்ன? 4000 போச்சாச்சு. 1% பார்த்தோம் அப்படின்னா 40. 280 அப்படின்னு சொல்லும் போது எதால மல்டிப்ளை பண்ணணும்? 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். 280 கிடைக்கும். அப்போ இங்க 7. அப்போ இங்க 7 கிடைக்கும். அப்போ 100ல இருந்து 7 கழிச்சு அப்படின்னா சாரி 100ல இருந்து 7 கழிச்சு அப்படின்னா 93%. 93% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாதான் நமக்கு வந்து இந்த பொருள் 280 ரூபாய்க்கு விற்க முடியும். சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள், முக்கோணத்தோட பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 75 34 69 சென்டிமீட்டர். 34 நீளமுள்ள பக்கத்திற்கு குத்து கோட்டின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோ. ரிப்பீட் போகுது. இது 75 வச்சுக்கோங்க. வச்சுக்கோ. இது 61 வச்சுக்கோ. இது 34 வச்சுக்கோ. ஏன்னா இது 34 எடுக்கணும் அடிப்பக்கம். இதுக்குதான் வந்து குத்தியரம் கேட்டிருக்காங்க. அதனால அது கீழே வந்து 34 அப்படின்னு எழுதி. சரிதானா? ஸோ இந்த அடிப்பக்கத்தோட நீளத்தை தான் வந்து மொத்தமா சேர்த்தா 34. இப்போ இது எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எஸ் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா? 75 + 61 + 34/2 இதான் ஃபார்முலா. அப்போ 75. சரிதானா? ஆட் பண்ணுங்க. 4 1 5 5 10க்கு 0 இது 1 6 10 17 170/2. ஸோ 85 வரும். வெயிட் பண்ணா எஸ்ங்கிறது 85 வரும். பரப்புக்கான ஃபார்ம் ஆனது எஸ் L ஏரியா S into S minus A, S minus B, S minus C. ஸோ மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தம் பரப்புக்கான எஸ் வச்சு கண்டுபிடிக்க பரப்புக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ இது வந்து 85 இன்ட்டு 85ல இருந்து 75 கழிச்சிருங்க. 10 இன்ட்டு 61 கழிச்சோம்னா 24
இன்ட்டு 94 கழிச்சோம்னா 1 5 51. இது வந்து ஒரு பரப்புக்கான பரப்பு. அதே மாதிரி இன்னொரு பரப்பு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு லென்த் ஆஃப் த சைடு 34 இருக்கும்போது அதோட நீளம் என்ன, சாரி அதோட பரப்புக்கான உயரம் என்ன அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஃபார்மா நமக்கு தெரியும். இன்னொரு முக்கோணத்துக்கான ஃபார்முலா ஆஃப் பிஹெச்னு தெரியும். அப்படிதானா? இப்போ ஹச் தெரியாது. ஆனா பேஸ் வந்து லென்த் வந்து பேஸ் வந்து 34 சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரெண்டு முக்கோணமே வந்து சேம் அப்படின்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை எப்படி எழுதலாம்னா, ஒரு நிமிஷம் எழுதுறேன். இதோட மதிப்பு ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 34 இன்ட்டு முக்கோணத்தை ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரிதானா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பேலன்ஸ் பண்ணணும். 85 எப்படி எழுதலாம் அப்படின்னா 17 இன்ட்டு 5. சரிதானா? 17 இன்ட்டு 5 10 5 இன்ட்டு 2 எழுதலாம். 24 6 இன்ட்டு 4 எழுதலாம். அதாவது 3 இன்ட்டு 2 இன்ட்டு 4 எழுதிக்கிறோம். 51 17 இன்ட்டு 3 எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 34 இன்ட்டு h. ஸோ இப்போ இதை ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் கழிச்சு எழுதணும். அதை எப்படி எழுதலாங்கிறத எழுதுறதுனால கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிதானா? ஓகே, இப்போ 17 17 இருக்கு. ஒரு 17 இங்க ஒரு 17 இருக்கு. அதனால இங்க 17 எழுதிக்கலாம். ஏன்னா அது ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2 17 தான் ஒரு 17 தான் எழுதுவோம். ஸ்கொயர் ரூட் எடுத்துவோம். ஸோ 5 5 இருக்கு. இங்க ஒரு 5 எழுதிக்கலாம். அதே மாதிரி 2 2 இருக்கு. இங்க ஒரு 2 எழுதிக்கலாம். 3 3 இருக்கு. ஒரு 3 எழுதிக்கலாம். இங்க ஒரு 4 இருக்கு. 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2. இதோட மதிப்பு 17h. 17h. சரிதானா? பதினேழு தானே? 17 17 கேன்சல் பண்ணிருக்கேன். ரிமைனிங் மல்டிப்ளை பண்ண கிடைச்சா 2 10 2 6 10 6 10 இன்ட்டு 6 60. ஸோ ஹச்சோட மதிப்பு 60. அவ்வளவுதான். பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 10.5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு திட உலோக கோளம் உருக்கப்பட்டு ஒவ்வொரு 3.5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோளங்களாக வார்க்கப்படுகிறது. அனைத்து சிறிய கோளங்களின் மொத்த பரப்பிற்கும் அசல் கோளத்தின் மொத்த பரப்பிற்கும் உள்ள விகிதத்தை காண்க. ஸோ இது சிம்பிள். இதுக்கு ஒண்ணுதான் தெரியும். லாஜிக் புரியணும். as well as ஃபார்மா தெரியும். 4/3 இன்ட்டு பை இன்ட்டு 10.5 த ஹோல் கியூப். சரிதானா? அதே மாதிரி 4/3 இன்ட்டு பை இன்ட்டு 3.5 த ஹோல் கியூப். ஓகே, இப்போ இத அடி கொடுத்தோம் அப்படின்னா 3.5 ரிமைனிங் ஃபுல்லா 3. அப்போ 3 கியூப் வந்து 27 இன்ட்டு 27 நம்பர்ஸ் வந்து சின்ன கோலமா உருவாக்கி இருக்கு. சரிதானா? பெருசுல இருந்து சிறுசா வந்து 27 வந்து வந்துருக்கு. 3 கியூப் வந்து 27. ஸோ ரிமைனிங்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கு. அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா மொத்த பரப்பு, சிறிய கோளங்களின் மொத்த பரப்பு. மொத்த பரப்பான ஃபார்மா என்னது? 4πr². ஆறுனா எத்தனை? 3.5 ஹோல் ஸ்கொயர். எத்தனை இருக்கு சின்ன கோளம்? 27 கோளம் இருக்கு. 27 இன்ட்டு 4π இன்ட்டு 3.5 ஸ்கொயர். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய கோளத்தோட பரப்புக்கு உள்ள விகிதம் எவ்வளவு கொடுத்தாங்க. 4π இன்ட்டு 10.5 த ஹோல் ஸ்கொயர். சரிதானா? ஸோ இப்போ அடி விடுங்க. 4π கேன்சல் ஆயிரும். முடிஞ்சிச்சு. ஆர் ஸ்கொயர்டு 3.5 10.5 இது அடி கொடுத்தீங்கன்னா 3 ஸ்கொயர்டு 9. இப்போ 27:9 27:9 கிடைக்கும். அடி கொடுத்தீங்கன்னா 3:1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 27:9 கிடைக்கும். அதை அடி கிராஸ் பண்ணோம்னா 3:1. அடுத்த கொஸ்டின். ஒரு மிக்சர் 1014 விகிதம் ரூபாய் 1014 விகிதம் 250 மிக்சர் கட்டணத்தில் தொடர்ச்சியாக 30%
15% தள்ளுபடியுடன் கார்டு மூலம் செலுத்தும் போது கூடுதலா 20% தள்ளுபடியும் கிரெடிட் கார்டு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்போம். சரியா? இது ஒரு பேசிக் மெத்தடு. இது மொத்தம் எவ்வளவுன்னா 1014 ரூபா ஒரு மிக்சியோட ரேட்டு. இது 250 மிக்சி வாங்குறோம். எத்தனை மிக்சி? 250 மிக்சி. இதுல சக்சஸிவ் டிஸ்கவுண்டா 2 டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. முதல்ல 30%, அப்போ ரிமைனிங் 70% பே பண்ணிருப்போம். சரிதானா? அடுத்து 15%, அப்போ 85% பே பண்ணிருப்போம். அடுத்து கார்டு வச்சு பே பண்ணும்போது 20% அடிஷனல் தராங்க, அப்போ 80% பே பண்ணிருப்போம் அதுல. சரிதானா? ரிமைனிங் இதெல்லாம் போக எவ்வளவு பே பண்ணிருப்போம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இத ஒரு சின்ன லாஜிக் மெத்தட்ல பிரிக்கணும். என்ன பண்றோம்னா இதை ரெண்டால டிவைட் பண்ணுங்க. ஸோ இதை ரெண்டால பிரிக்கிறீங்க. ஸோ 507 இன்ட்டு 500. எதுக்காகனா இந்த 0 டெசிமல் வர்றதுக்காக பண்றோம். சரிதானா? இது 70% அப்படியே வச்சுக்கோங்க. எடுத்து இந்த டேர்மை 4ஆல பெருக்கி 4ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ 4ஆல பெருக்கி 4ஆல மல்டிப்ளை பண்ணா அதை அடுத்து சொல்றேன். 85 இன்ட்டு 80/80%. சரியா? ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதை ஒரு 2ஆல பெருக்குங்க, இது ஒரு 2ஆல பெருக்குங்க, இது 4ஆல வகுத்துருங்க. சப்போ மேலே எங்களையும் பாத்தீங்கன்னா 4ஆல பெருக்கி 4ஆல வகுத்துருக்கோம். அப்போ சேம் வேல்யூ தான். எதுக்காண்டி இப்படி பண்றோம்னா நம்ம செம்ம ஷார்ட்கட்டா கொண்டு வரதுக்காக. சரிதானா? இது இங்க பண்ணோம்னா 1000 அப்படின்னு கிடைக்கும், 170 அப்படின்னு கிடைக்கும், இது 20 கிடைக்கும், இது 70%. இது சதவீதம், எல்லாமே பர்சன்டேஜ் தான். சரிதானா? இன்ட்டு 507. சரி, இப்ப பாருங்க, இது பர்சன்டேஜ்ல இருக்கு. இதை கேன்சல் பண்ணும்போது 2 0 கேன்சல் ஆகும், 1 2. இந்த பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணும்போது 1 2. இதுல உள்ள பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணும்போது இங்க ஒரு 2 0. மொத்தம் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் 507 இன்ட்டு 7 இன்ட்டு 17 இன்ட்டு 2. இது 2 மல்டிப்ளை பண்ணா 34. லாஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் கொடுக்கும். 7 இன்ட்டு 7 49. 49 இங்கிட்டு 36. 6 2 யூனிட் டிஜிட் இருக்கு, வருமானம் வராது. அடுத்து என்ன பண்ணணும்? ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க. 36 6 இது 3 9 27 3 30. ஆனாங்க 16க்கு 6 இது 1 3 12 1 13. ஸோ ஓகே, 6 6 6 000 666 லாஸ்ட் க்ளோஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் இதுதான், 1,20,666. நெக்ஸ்ட் கொஸ்டின். புஷ்பராஜும் ஹிமானியும் சேர்ந்து ஒரு தொழிலில் 17,800 முதலீடு செய்தனர். ஆண்டு இறுதியில் 5,600 மொத்த லாபத்தில் புஷ்பராஜின் பங்கு 26,000. மொத்த லாபம் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,600. அதாவது புஷ்பராஜும் பிளஸ் ஹிமாயும் சேர்ந்து. இதுல புஷ்பா மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,100. அடி விடுங்க, 3 8. சப்போ புஷ்பா மட்டும் 3 இருந்துச்சுன்னா மிச்சம் 6, ஹிமாயும் எவ்வளவு இருக்கும்? 5 இருக்கும். சரிதானா? நம்ம என்ன கேட்டிருக்காங்க? புஷ்பராஜன் முதலீடு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. புஷ்பராஜோட முதலீடுனா 16,800 இன்ட்டு 3/8 அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் வந்து 3/8 போட்டா ஆன்சர் வந்து அவ்வளவுதான், 16,800. சரிதானா? சரி விடுங்க, 2 மிதம் 1 2 மிதம் 16ல வர 18 2 20 2 4 5 2,225 கிடைக்குது. மூணால மல்டிப்ளை பண்ணோம்னா 6 6 7 5. இது ஆன்சர். சிம்பிளா முடிச்சு. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணதுக்கு. 10 நிமிஷம் வாட்ச் பண்ணுங்க, உங்க சப்போர்ட்டை கொடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.